அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் திரு பழனிசாமி அவர்கள் குறித்து பேசியதுதான். ஓபிஎஸ் இணைப்பு விழா நடைபெற்றது. அதில் அவர் பேசுகிற போது என்ன சொல்றார் அப்படின்னா, தேர்தலுக்கு பிறகு அதிமுக தலைமையிலிருந்து பழனிசாமி அவர்களை பாஜக மாற்றிவிடும் அப்படின்னு சொல்றார். அந்த இடத்துல இன்னொருவரை கொண்டு வந்து வச்சிருவாங்க, அதுதான் பாஜகவோட திட்டம், எனக்கு தகவல் கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. பீகார்ல எப்படி நிதிஷ்குமாருக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டதோ அதுதான் திரு பழனிசாமி அவர்களுக்கும் ஏற்படும் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக ரத்தத்தை பாஜக உறிஞ்சி கொண்டிருக்கிறது அப்படிலாம் பேசியிருக்கிறார். இதெல்லாம் மையமாக வைத்து தான் நம்ம தலைப்பை கட்டமைச்சிருக்கிறோம். ஏன் அதிமுக தலைமை குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறார் ஸ்டாலின், இதுதான் தலைப்பு. நான் விருந்தினர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பத்திரிகையாளர்கள் திரு பிரியன் அவர்கள், வணக்கம் பிரியன். திரு ஜீவசகாப்தன், வணக்கம் ஜீவசகாப்தன். அரசியல் விமர்சகர் பொன் வில்சன் அவர்கள், வணக்கம் வில்சன். பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள், வணக்கம் கோட்டீஸ்வரன். பிரியன், உங்களிடம் இருந்தே தொடங்குறேன். முதல்வரினுடைய பேச்சை முதல்ல எப்படி பார்க்குறீங்க? இப்படி ஒரு திட்டம் இருக்கு பாஜகவுக்கு அப்படின்னு பழனிசாமி அவர்களை குறி வச்சு பேசுறாங்க, எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவருடைய பேச்சிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது என்னென்னா இப்போது பாஜக எப்படி தான் கூட்டணி சேர்ற மாநில கட்சிகளை எப்படி அழிக்கிறாங்க, அதை சைட்லைன் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தில் பேச ஆரம்பிக்கிறார். நிதிஷ்குமார் உதாரணங்கள்லாம் காமிக்கிறார் வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி காமிக்கும்பொழுது அவருக்கு அதிமுகவை பற்றி ஏற்கனவே அவர் வைக்கிற விமர்சனம்னா பாஜகவுக்கு அடிமையாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வைக்கிறார். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக ஜெயலலிதா இறந்த பிறகு அதிமுகவில் நடக்கிற பெரும்பாலான விஷயங்கள், இன்று வரை நடக்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் பாஜகவுடைய தொடர்பு அதில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம தர்ம யுத்தத்திலேருந்து ஆரம்பித்து ஒருங்கிணைப்பாளராக ஓபிஎஸ் போனதுலேருந்து, அப்புறம் 4.5 வருட காலம் ஆட்சி ஒழுங்காக போனதுலேருந்து, அப்படி பார்த்து சசிகலா வெளில அமிச்சது, தினகரனை வெளில அமிச்சது போன்ற விஷயங்கள், அப்புறம் கடைசியாக ஓபிஎஸ் வெளில வந்தது, இது ஏதோ ஒரு வகையில் பாஜக செங்கோட்டையன் போனது, டெல்லி போனது, பார்த்தது, அவர் தாவேக்கால போய் சேர்ந்தது, எங்கேயோ ஒரு இடத்துல பாஜகவோட தொடர்பு அவங்களோட அழுத்தம் அல்லது அவங்க தொடர்பு ஏதோ ஒரு வகையில் இருந்துகிட்டே இருக்குது. நடுவில் 24 அவங்க கூட்டணியை விட்டு போனால் கூட அதுக்கப்புறம் மறுபடியும் போய் சேர்த்துட்டாங்க. கூட்டணியை விட்டு வெளில போன போது கூட மக்கள் அந்த வெளியில் போனதை நம்பினாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால தான் அந்த மைனாரிட்டி ஓட்டும் அவருக்கு விழலை. ஆக்சுவலாக இத்தனைக்கும் எஸ்டிபி கூட்டணியில் இருந்தாங்க. இத்தனைக்கும் அது மாதிரி இருக்கும்பொழுது அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னா, சீஃப் மினிஸ்டரோட நோக்கம் என்னவாக இருக்குன்னா, பாஜக அதிமுகவை சாப்பிட்றோம், அதை முழுங்கிடும், சைட்லைன் பண்ணிடும், ஒன்றும் பண்ணிடும், அதுக்கு தலைமையே மாற்றிடும் அப்படின்றாங்க. பட் அது கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் நினைக்கிறேன் நான். ஆக்சுவலாக அது நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ உதாரணமாக பாஜக எந்த மாநிலத்தில் இருந்து ஸ்ட்ராங்காக இல்லையோ அந்த மாநிலத்தில் ஒரு மாநில கட்சியோட முதல்ல கூட்டு சேருவாங்க. அப்புறம் அது கூட சேர்ந்து ஒரு கொஞ்சம் வளர்ந்து அந்த கட்சியை சாப்பிட்ருவாங்க. 98 2010 பிஜு ஜனதாதளோட கூட்டணியில் இருந்தாங்க. அப்புறம் அங்கே ஒரு மதக்கலவரம் நடந்தது ஒரிசாவில். அதுக்கப்புறம் அதை பிடிச்சின்னு மெதுவாக மேலே வந்துட்டாங்க. இப்போ பிஜு ஜனதாதள் எங்கே இருக்குன்னு நம்ம கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு நம்ம போயிட்டோம். இப்போ பீகாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பீகாரில் நிதிஷ்குமார் மாறி அவர் போயிருந்தார் ஆர்ஜேடி பிஜேபின்னு. கரெக்டான சமயத்தில் ஒரு வருஷம் முன்னாடி எலெக்ஷன் நடக்கும்போது எல்லாரும் சொன்னாங்க கொஞ்ச நாள் தான் நிதிஷ்குமார் இருப்பாருனாங்க. அதுக்கேற்றபடி பாஜக 89 இடங்கள் வின் பண்ணாங்க. கடைசியில் நிதிஷ்குமார் எதிர்பார்த்தபடி அவர் இப்போ நான் ராஜ்யசபா வரேன்னு போயிட்டார். அவர் குடும்ப வாரிசை எதிர்க்கிற பாஜக நிதிஷ்குமார் பையனையே டெப்டி சீஃப் மினிஸ்டராக கொண்டு வச்சிருக்காங்க. அது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அப்போ நிதிஷ்குமாரை ஓரம் கட்டிட்டாங்க. இனிமேல் ஜேடியூட எதிர்காலம் என்னன்னு தெரியாது. அரசியல்லேயே இதுவரையும் இல்லாத நிதிஷ்குமாரோட பையன் அங்கே வந்திருக்கார். அவர் எப்படி அந்த கட்சியை ஹேண்டில் பண்ண போறாரு, இல்லை அங்கே ராஜ்யசபாவுக்கு போறவர் மந்திரியாக வர மாட்டாரா, அதெல்லாம் தெரியல. மொத்தத்தில் அந்த கட்சியோட எதிர்காலம் இப்போ கேள்விக்குரிய மாதிரி இருக்கு. அதுக்கடுத்து மகாராஷ்டிரா பார்த்தீங்கன்னா ஷிண்டே சிவசேனாவை பிளந்து அஜித்குமாரை பவாரை பிளந்து அஜித் பவாரை பிளந்து கட்சியை கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணி எலெக்ஷன்லேயும் ஷிண்டேவை வச்சுட்டு எலெக்ஷனுக்கு அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் வந்தார். இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு பாருங்கள், நம்ம பேச தான் போகிறோம். ஷிண்டேவும் அஜித் பவார் குரூப்பும் எங்கே இருக்குன்னு நம்ம தேட வேண்டிய லெவலுக்கு தள்ளப்படுவோம். இப்போவே ஓரளவுக்கு பின்னாடி தான் போயிருக்காங்க. இப்போ அடுத்தது அவங்க குறி என்னன்னா, ஆந்திராவில் இதில் இருக்காங்க, பவரில் இருக்காங்க, பிஜேபி ஒரு மந்திரியாக இருக்காங்க. இன்னும் அங்கே அவங்க எப்படி டீல் பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்ச நாள் நாயுடுவே கவுத்துருவாங்களான்னு சொல்ல முடியாது. இப்போ நிதிஷ்குமாரை ஒரு வழியாக முடிச்சிட்டாங்க, அடுத்து நாயுடுகிட்ட போவாங்க. இப்போது இந்த இடத்துல ஏடிஎம்கேக்கு ரெலவன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்பொழுது, ஏடிஎம்கே பாஜகவோட இப்போ கூட்டணியில் இருக்குது. அது அடிமையாக இருக்கோ அடிமையாக இல்லையோ, ஆனால் அதிமுக பிளவுபட்டதுலேருந்து பாஜகவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதில் இருக்குன்னு நமக்கு நல்லா தெரியும். குருமூர்த்தி பேசின பேச்சுக்கெல்லாம் நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பல விஷயங்கள் அதில் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கே அதிமுக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் வருதுன்னா, சப்போஸ் அவங்க இந்த எலெக்ஷன்ஸில் ஜெயிச்சு ஆட்சிக்கு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அதிகாரத்தில் பங்குன்ற ஒரு விஷயம் வரும் இல்லையா, அங்கே பாஜக உள்ளே வந்தாங்கன்னா
அதுக்கப்புறம் இன்னிலேருந்து ஒரு 5 வருஷத்துல வந்து பாஜக தமிழ்நாட்டில் ஏடிஎம்கேவை சைட்லைன் பண்றதுக்கான ஒரு விஷயத்தை கையில் எடுப்பாங்க. நீங்க சொல்றதா முதல்வரும் சொல்றார். அதிமுகவை பயன்படுத்தி வளர துடிக்கிறாங்க. உண்மையில அதிமுக ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. யாருக்குமே அவங்க இந்தியாவில் நல்லது செஞ்சதில்லை, அதிமுகவுக்கும் செய்ய போறது இல்லை அப்படின்றது தான் அவர் சொல்ல வர. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அவங்க அப்படி நினைச்சாங்க, உண்மைதான். அதிமுகவை பலவீனப்படுத்தி அந்த இடத்துல தான் வளரணும்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் அதிமுக ஏற்கனவே அவங்க ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒரு மாநில கட்சியை பிடிக்கணும்னு அதிமுக பிடிச்சா வச்சுக்கோங்க. ஆனால் அவங்களுடைய துரதிருஷ்டமோ என்னவோ தமிழ்நாட்டில் அந்த இடத்துல அதிமுக போனால் அந்த இடத்துல தாவேக்கா வந்துடும் போல இருக்கு. அப்போ தாவேக்கா வந்துட்டுனா மறுபடியும் வந்து பாஜக அந்த இடத்துல வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அவங்களும் ஒரு திராவிடியன் பார்ட்டி மாதிரி தான் அவங்க உறுதி பேசுகிறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. பாஜகவை கொள்கை எதிரின்றாங்க. தெரியல இனிமேல் இந்த 25 நாளில் ஏதாவது நடக்க போதான்னு தெரியாது. பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறாங்க. அப்போது அதிமுக அந்த இடத்துல நகர்ந்தா கூட தாவேக்கா அந்த இடத்துல வரும்போது பாஜகவுடைய அந்த நோக்கம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அதிமுகவை என்ன பண்ண எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு இருக்கிற சூழல்ல சப்போஸ் வந்து அவங்க பாஜக அதிமுக ஆட்சிக்கு வந்து அதில் பாஜகவும் ஒரு பங்கு பெற்றால், அவங்க சென்ட்ரல் ஆட்சியில் இருக்கிறதுனால தான் நடக்குது. ஆக்சுவலாக இன்ஃப்ளூயன்ஸ் தான் நடக்குது. சப்போஸ் இருந்தாங்கன்னா 29 வரையும் இருக்காங்க. இருக்கும்போது இன்னும் அதிமுகவை வந்து மேலும் பலவீனப்படுத்தவோ ஏதோ ஒரு முயற்சி பண்ணுவாங்க. சப்போஸ் அதிமுக ஆட்சிக்கு வந்து அதில் அதிகாரத்தில் வந்து பாஜகவும் இருந்தால், அப்படி இல்லை ஆட்சிக்கு வர முடியல அப்படின்னா அதிமுக ஒரு பார்ட்டியாக இருக்குது. அப்போ வந்து பாஜகவில் அந்த இப்போ இருக்கிற லெவலில் எடப்பாடி தலைமையாக இருக்கிற லெவலில் பாஜகவில் சைட்லைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பார்ட்டி வந்து எடப்பாடி பின்னாடி இருக்கு. தோத்துட்டாங்க வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த பார்ட்டி முதல்வர் சொல்றது பேசுறதுல ஒரு இந்த கூட்டணிக்கு ஒருவேளை வரல அப்படின்னாலே அவங்க வந்து இபிஎஸ்ஏ மாத்துறதுக்கான வேலைகள்லாம் பார்த்தாங்கன்னு. அது என்ன செங்கோட்டையன் அவர்களை வச்சு செங்கோட்டையன் மேல போயிட்டு வந்தாரு இல்லையா, அவரு அமித்ஷாவெல்லாம் பார்த்துட்டு வந்தார் இல்லையா, அந்த விஷயத்தை அவர் சொல்றாருன்னு நினைக்கிறேன். பட் அது வந்து ஆஸ் அ பார்ட்டி இன்னைக்கு வந்து அதிமுகவை பார்த்தீங்கன்னா சப்போஸ் அது எலெக்ஷன்ல வின் பண்ணல, ஆட்சிக்கு வரல, தோத்துது வச்சுக்கோங்களேன். அப்போ தோத்துதுன்னா அந்த கட்சியிலேருந்து அந்த கட்சியை பலவீனப்படுத்துறதுக்கு பாஜக முயற்சி பண்ணுவான்னா ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் அந்த கட்சியிலேருந்து இப்போ போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது. ஆக்சுவலாக திமுகவுக்கும் போவாங்க, தவிகாவுக்கும் போவாங்க, பாஜகவுக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு கேள்விக்குறி. ஆமா, அதனால பலவீனப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். ஆட்சிக்கு வந்துட்டு ஆட்சியிலேயே பாஜக பங்கு இருந்தாங்க வச்சுக்கோங்க, அப்போ அதிமுக சைட்லைன் பண்ணிட்டு அதை வந்து ஒரு கட்டத்தில் ஓரம் கட்ட ட்ரை பண்ணுவோம். அங்கதான் நிதிஷ்குமார் எக்ஸாம்பிள் அங்க வருது. அங்கதான் ஷிண்டேவோட எக்ஸாம்பிளும் வரும். அங்கதான் வில்சன் கிட்டத்தட்ட 2 விஷயம். ஆட்சி அதிகாரம் அப்படின்னா என்ன செய்வாங்கன்னு மற்ற மாநிலங்கள் ஒப்பிடு, அதே நிதிஷ்குமார் நிலைமை அப்படின்றாங்க. கிட்டத்தட்ட உள்ளுக்குள்ள வந்து பாஜக அதிமுகவோட ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டு இருக்கு, பலவீனப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்றத எப்படி எடுத்துக்கலாம்? இது முழுக்க நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய வெறும் அரசியல் பேச்சு தான். அதை தாண்டி இதில் ஒன்றும் ஷரத்தே இருக்காது. ஏன்னா இந்த 5 ஆண்டுகள் தன்னுடைய தோல்வி, அதை சொல்லுவதற்காக இப்படி ஒரு கற்பனை கதையை சொல்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வரலாறை பார்க்கணும். இப்போது 1980 114 இடங்களில் காங்கிரஸ் நின்று 112 இடங்களை திமுகவுக்கு கொடுத்துச்சு சட்டமன்ற தேர்தலில். அந்த காங்கிரஸோடைய நிலைமை திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸை திமுக கபலீகரம் செய்து விட்டதா? காங்கிரஸின் ரத்தத்தை தமிழ்நாட்டில் உறிஞ்சி விட்டதா? இல்ல அப்படி இல்லை. 2013 2011 63 சீட்டு, அதுக்கப்புறம் 2016 41 சீட்டு, அப்போ 2021 25 சீட்டு, இப்போ 3 சீட்டு கேட்கறதுக்கே 300 தடவை அவங்க முடங்க வேண்டியதா இருக்கு. வில்சன், நம்ம ஒப்பீடு எப்படின்னா, இப்ப இடங்கள் கொடுத்தது அதிகம் அது இல்லை. இப்ப 2 போக்குகள் சொல்றாங்க. இந்தியா முழுவதும் பிராந்திய கட்சிகளை பாஜக எப்படி கபலீகரம் செஞ்சது? ஒன்று, சீட்டை விட்டுருவோம். 2வது, அதிமுகக்குள் பாஜகவோட கை இருந்திருக்கு. இப்ப பிரியன் சொன்னார்ல, அத மறுக்கிறீங்களா? இதுதான் சார் கபலீகரம். நான் கபலீகரத்துக்கு புள்ளிவிவரம் சொல்றேன். நான் அதை வச்சுன்னு தான் சொல்றேன். நான் இப்ப மதிமுகவை கபலீகரம் செய்தது யாரு? மதிமுகவை 2ஆக உடைத்து இப்ப மல்லை சத்யாவை கொண்டு வந்தது யாரு? இதையும் கேள்வி கேட்டார். இதை திமுகன்னு சொல்லலாம் மேடமோ? அதே மாதிரி தானே? இல்ல சார், அப்ப எல்லாமே நான் சொல்றது இல்ல கேளுங்க. இப்போ நான் சொல்லி முடிச்சிடறேன். 200 இடங்கள் 1985 இதே பீகார்ல 196 இடங்கள்ல வெற்றி பெற்ற காங்கிரஸ் இன்னைக்கு வெறும் 6 இடம். இது பாஜக கபலீகரம் பண்ணுச்சு. இல்ல அந்த காங்கிரஸ் பாயிண்ட புடிங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கட்சி கீழே விழுது மேல எழுறதுன்றது பிரச்சனை கிடையாது சார். அது வந்து அவங்க கட்சியினுடைய செயல்பாடை பொறுத்து. அதிமுகக்குள்ள பாஜகவோட தலையீடுல இருந்து பேச ஆரம்பிங்க. இருக்கா இல்லையா? இருந்துதா இல்லையா? சார் எப்படி சார் இருக்கும்? அதை தான் நான் கேட்கறேன். எப்படி இருக்கும்? நீங்க ஒரு கட்சி வந்து, அதாவது நீங்க இயற்கை எல்லாரையுமே சொல்லிட்டு போயிடலாம்.
எப்படின்னா அதற்குரிய ஆதாரங்கள்ன்றது பெரிய அளவுல ஜெயலலிதா இருக்காது. மறைவுக்கு பிறகு ஆனா, சொல்லுங்களேன். அரசியல்ல வந்து ஒரு கட்சி இன்னொரு கட்சியை பலவீனப்படுத்த முயற்சிக்குமானா அது முயற்சிக்கும். ஆனா அது செயல் வடிவத்துல வருமானா அது வராது. இல்ல பாயிண்ட் என்னன்னா ஜெயலலிதா அவர்கள் மறைவுக்கு பிறகுல இருந்து பிரியன் தொட்டு பேசினார்ல, அதுல இருந்து சொல்லுங்க. அப்படி எல்லாம் எதுவுமே இல்லன்றீங்களா? இப்போ நீங்க சொல்ற மாதிரி அளவீட வச்சு நம்ம சொல்ல முடியாது. இப்ப ஜெயலலிதா அம்மா மறைவுக்கு பிறகுதான் 2024 மோடியோட தலையெழுத்து 3வது தடவை வரணும் இந்த நாட்டுல ஆட்சிக்கு. அந்த நேரத்துல உங்க கூட நிக்க மாட்டேன்றாரு. எங்க கபலீகரம் செய்தாங்க? ஒண்ணும் பண்ண முடியல. இன்னைக்கு 25க்கு நான் 41 எனக்கு கொடு ஆட்சியில் அதிகாரத்துல பங்கு கொடுத்தாதான் தலை கீழ இருந்தாங்க ஒரு கட்சி. ஆனா அந்த கட்சியை கொண்டு வந்து சிக்னல் காட்டினாரு முடிஞ்சிருச்சுன்னு. அது வேற, அதுதான் எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் இல்ல, வில்சன். அதுதான் சார், அதுதான் சார். அந்த கட்சிக்கு ஒரு தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. நீங்க தலைப்பை இல்ல, நீங்க தலைப்பை தயவு செய்து உள்வாங்குங்க. நான் என்ன சொல்றேன்னா, கூட குடுக்கிறது குறைச்சு குடுக்கிறதுன்றது மேட்டர் கூட இல்ல குடிச்சு குறைச்சு சார். குடுக்கிறதே வரல சார். கூட குடிக்கிறது குறைச்சு குடுக்கிறதுல சொல்ல அந்த கட்சியை கபலீகரம் செய்யறதுக்கு தானே அந்த அழுத்தம். அந்த அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருந்துச்சுல்ல, அந்த ஆப்ஷனை இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்த முடியாத நிலைமையில அவங்களை இக்கெட்ல கொண்டு வந்து வைக்கிறார். அதுதான் இல்ல வில்சன், நீங்க கூட குடுக்கிறது குறைச்சு குடுக்கிறது, இப்ப அதிமுக கூட குறைச்சு அது மேட்டரே இல்ல. இப்ப முதல்வர் சொல்வது பாஜகவோட தலையீடு உள்ளுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. இன்டர்னல் மேட்டர்ல கிட்டத்தட்ட பொதுச் செயலாளர் விஷயத்திலே இந்த கூட்டணி இல்லைன்னா பொதுச் செயலாளருக்கே நெருக்கடி கொடுத்திருப்பாங்கன்ற இடத்துக்கு வராருல, அதை மறுக்கிறீங்களான்னு கேட்க. அதாவது அவர்கள் செய்ததை அவர்களால அது எல்லாரையும் அந்த மாதிரி நினைக்க முடியுது. என்ன செஞ்சாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு? இப்ப நீங்க கட்சி அலுவலகத்தை அடிச்சு உடைக்கும் போது யார் எஸ்கார்ட் கொடுத்தது? யார் தடுத்திருக்கணும்? அதை சட்டம் ஒழுங்கு யார் கையில் இருந்துச்சு? அவங்க மேல எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? எந்த கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்குது சொல்லுங்க. அப்ப யாரு? ஒருவர் யார் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாரோ அதிமுகவை அது பலவீனப்படுத்த முடியாது, ஆனா முயற்சிப்பாங்க. ஆனால் இன்னொருத்தரை காமிச்சு நாங்க பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு அந்த அதிருப்தியாளர்கள்லாம் வரிசை கட்டின்னு எங்க போறாங்க? திமுக அடைக்கலம் தேடி போறாங்க. சரி, அப்ப தெரியுதா யார் பின்னணியில இருந்திருக்கிறா, யார் பலவீனப்படுத்த முயற்சிக்கிறான்னு? ஆனா பலவீனப்படுத்த முடியுமானா இல்ல, பலவீனப்படுத்த முயற்சிக்கிறாங்களா? அந்த இதுதான் நான் சொல்றேன். பாயிண்ட் என்னன்னா சார், ஓபிஎஸ் அவர்கள் போய் டெல்லியில போய் பார்த்தாங்க. இப்ப பிரியன் சொன்னாங்கல்ல, அமித்ஷா அவர்களை பார்த்தது, செங்கோட்டையன் அவர்கள் போய் பார்த்தது, இப்ப சமகாலத்துல இப்ப நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை அதெல்லாம் தானே அவர் சுட்டிக்காட்டி பேசுறாரு சார். பார்த்ததால என்ன ஆகும்ன்றேன். இப்போ நீங்க அதே மாதிரி ராகுல் காந்திக்கு அழுத்தம் கொடுத்தாங்களா கனிமொழி அம்மா போய்? இதுதானே முக்கியம். அப்ப அதை பார்க்கணும்ல. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நீங்க இந்த பீகாருக்கே வந்துடுறேன். இப்ப பீகார் எடுத்துக்கோங்க. பிஜேபி அதாவது 2005 37 இடங்கள், 2000 67 தொகுதி ஜெயிச்சிருக்கிறாங்க. 2005 37, அதே மாதிரி 2005 அக்டோபர்ல 55 இடங்கள், 2010 91 இடங்கள் பிஜேபி ஜெயிச்ச இடம் 243, 91 இடங்கள். 2015 53, 2020 74, 2025 89. இதுல நிறைய நேரம் தனி கட்சி மெஜாரிட்டி பிஜேபிக்கு தான். இல்ல அதுல நிதிஷ் கட்சி தான் உடைச்சு விட்டீங்களா நீங்க? கூட்டணி கட்சியில இருந்து காங்கிரஸ் உடைக்கவே இல்ல. யார்ல வந்து நிக்கிறீங்களா? காங்கிரஸ் உடைக்கவே இல்ல சார். இல்ல சார், நான் பேசுறது நீங்க பதில் சொல்லுங்க. அப்போ நீங்க சரத்பவாரை உடைச்சு விட்டது யார் காங்கிரஸ்ல இருந்து? நம்ம மம்தா பானர்ஜி உடைச்சு விட்டது யார் காங்கிரஸ்ல இருந்து? இதெல்லாம் பிஜேபி உடைச்சு விட்டுச்சு. இல்ல சார், நீங்க பாயிண்ட் இல்ல சார், அதுதான் நீங்க காங்கிரஸ்க்கு போறீங்க. தலைப்பாது இல்லையே, நான் பேசுறேன். இவங்க பேசும்போது நான் பேசுறேன். தலைப்பாது இல்லையே சார். அது தலைப்பாது இல்லன்னு அவருக்கு தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியுது. நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க ஏன் பேசுறீங்க? அவருக்கு தெரியல. அதுதான் சரி, பாயிண்ட் என்னன்னா இல்ல சார், அவருக்கு தெரியல. சொல்ல வரேன். அவுட் ஆஃப் சிலபஸ் பேசல அப்படி தெரியல சார். நீங்க எடுத்து கொடுக்கணும். அவுட் ஆஃப் சிலபஸ் பேசல. எல்லாமே அவுட் ஆஃப் சிலபஸ் தான். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இப்ப ஃப்ரேம் வொர்க் பண்ணினே ஆமா இல்லைன்னு சொல்றீங்கன்னா ஆமா இல்லை சொல்லிட்டு இல்ல வில்சன், ஓகே, பாயிண்ட் வெயிட் பண்ணு. நீங்க அந்த சப்ஜெக்ட் பேசுறீங்க. சப்ஜெக்ட் புள்ளிவிவர வெளியில வர இல்ல அதிமுக சப்ஜெக்ட் பிஜேபி அங்க எடுத்துக்கிற ஓட்டர் அதிமுக சப்ஜெக்ட் ஆதரவோட பிஜேபி எடுத்துக்கிற ஓட்டர் இல்ல. இப்போ இவர் என்ன சொல்றாரு? அப்ப இல்ல அப்ப எல்லாரும் எல்லாத்தையும் உடைச்சு போயிரலாம். இல்ல வில்சன், எல்லாமே உடைச்சு போயிரலாம். வில்சன் ஒரு பாயிண்ட், காங்கிரஸ் அந்த சப்ஜெக்ட் ஒரு பாயிண்ட் புரிஞ்சுக்கோங்க. அன்றைக்கு காங்கிரஸ் மீது அதிருப்தி இருந்தது, மாநில தலைவர்களை வந்து அவங்க மதிக்கல, அதனால எல்லாரும் வெளியேறினாங்க. இருங்க சார் ஒரு நிமிஷம். தனி கட்சி தொடங்கினாங்க, அந்த ஒட்டுமொத்த பிளேம் காங்கிரஸுக்கு போச்சு. பல பிராந்திய கட்சிகளை இங்க இருக்கிற மாநில கட்சிகளை உடைச்சிருக்காங்க. அன்னைக்கு விமர்சிச்சோம். இப்ப இன்னைக்கு என்ன பாயிண்ட், நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம்னா ஏடிஎம்கேக்குள்ள பிஜேபியினுடைய ரோல் என்னவா இருக்கு, அதை தான் பிரியன் அதானே நம்ம தலைப்புன்னு வச்சிருக்கோம். காங்கிரசின் பலவீனம்
சரி, அடுத்த கட்சி கிடையாது. சரி. ஆனா அதிமுகவுக்குள்ள யாருன்னா வெளியேற்றப்பட்டாங்களோ வெளியே இல்ல சார், இப்ப ஒரு போனாங்க உடனே பிஜேபி. நீங்க பாயிண்ட புடிச்சீங்களான்றதுக்கு ஒரு கேள்வி கேக்குறேன் சார். இப்ப அதிமுகவுல ஒரு பிரச்சனை நடக்குது, தர்ம யுத்தம் தொடங்குறாங்க, தர்ம யுத்தம் போறாங்க, சேர்த்து வைக்கிறாங்க, செங்கோட்டையன் போறாரு வராரு, அமித்ஷா வராங்க, இதெல்லாம் வச்சுதானே பேசுறாங்க. இதுல பாஜகன்ற ஒண்ணு இல்லையா? அதை தள்ளி வச்சுட்டு பேசலாமா? இப்ப திமுகன்றது ஒண்ணு இல்லையா, தள்ளி வச்சுட்டு பேசலாமா? நீங்க என்ன சொல்றேன், நீங்க பண்ற சந்தேகத்தை திமுக மேலயும் படலான்ற நானு. சரி, நான் எந்த இல்ல நீங்க சப்ஜெக்ட் பாருங்க, நீங்க நினைக்கிற மாதிரி பேச முடியாது. நீங்க வளர்ச்சி நீங்க திமுகவுக்கு சாதகமா பேச சொன்னீங்கன்னா என்னால பேச முடியாது. ஆமா, சொல்லுவேன் சார், நீங்க பிஜேபியை மட்டும் பேசிக்கோங்க. நோக்கத்தை பத்தி அவர் வில்சன் பேசினா அது விஷயம் ஓகே. அதை விட்டுட்டு காங்கிரஸ் அது இதுன்னு போனாரு. நான் என்ன பேசணும் இவங்க முடிவு எடுத்தாங்க. அப்ப எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? இவங்க ரெண்டு பேரும் முடிவு எடுத்தாங்க, எதுக்கு என்ன கூப்பிடுறீங்க? ஒரு நிமிஷம் அமைதியா இவங்க என்ன இருங்க வில்சன், அப்ப நீங்க ஃப்ரேம் போட்டு கொடுத்துருங்க சார். நீங்க சொல்ற மாதிரி நான் பேசுறேன். இதெல்லாம் பேசுறாரு. இல்ல வில்சன் கொஞ்சம் அமைதியா இருங்க. இருங்க வில்சன் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. அத பாயிண்ட் சொன்னா கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க. ஒரு தலைப்பு எடுத்து பேசுறோம், ஒரு தலைப்புன்னு ஒன்னு வைக்கிறோம், அதுக்குள்ள பேசுறோம். உங்க கருத்தை சொல்லிட்டீங்க, அதோட விடுங்க வில்சன். இதை யார் அது வேண்டாம், ஏன் டைம் வேஸ்ட் பண்றீங்கன்றேன். ஜீவா இல்ல, அதாவது அதிமுகங்கிற ஒரு பெரிய மாநில கட்சியை பாஜக என்னென்ன ஃப்ரேம்ல பண்ணுச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். சசிகலா அவர் ஒரே ஒரு கேள்வி, அவர் என்ன சொல்றாருன்னா அப்படி ஒண்ணு இல்லவே இல்ல, கிடையாது, திமுக தான் பலவீனப்படுத்த நினைச்சிச்சுன்னு சொல்றாரு. அதுக்கு என்ன பதில்? கிடையவே கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பிறகு, சசிகலா அம்மையார் தலையில கை வச்ச மோடிக்கு பிறகு வித்யாசாகர் ராவ் எப்படி நடந்துகிட்டாரு, பன்வாரிலால் புரோஹித் எப்படி நடந்துகிட்டாருங்கிற இருந்து இதை நீங்க பார்க்கணும். தொடர்ச்சியாக அவர்கள் பாஜகவை குரலாகவே மாறினிருந்து, அதாவது வேற ஒண்ணும் இல்லைங்க, சசிகலா எல்லா எம்எல்ஏக்களும் தேர்ந்தெடுக்கிறாங்க, இவங்க தான் முதலமைச்சர்னு அது வரையும் வெயிட் பண்றாரு. அப்புறம் பொறுப்பாளுநரை வேக வேகமா மகாராஷ்டிராவுக்கு போறாரு. என்ன கேட்டா அவர் பொறுப்பாளுநர் தானேன்னு வித்யாசாகர் ராவ். அதுக்கப்புறம் அவரே எல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் கையை பிடிச்சு தூக்கி வைக்கிறாரு. அதிமுகவினுடைய கோஷ்டி பூசலை சரி செய்ய வேண்டியவர் யார்? ஆளுநரா? அப்போ பாஜக தானே திட்டமிடுது. ஏங்க சென்னாரெட்டிக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பிரச்சனை வந்துச்சு, திருநாவுக்கரசு வெர்சஸ் ஜெயலலிதா இஷ்யூ நடந்துச்சு. அப்ப எந்த ஆளுநராவது தலையிட்டாங்களா? வில்சன் சொன்ன பாயிண்ட்ன்றது அப்படி நம்ம இபிஎஸ் அப்படின்ற ஒரு புள்ளியில் நின்னா, திரு பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 24 என்ன பண்ணாங்க? பாஜகவுக்கே நெருக்கடி கொடுத்துட்டு தானே வெளில ஒரு ஆளுமையா நின்னாங்கன்றது தானே கரெக்ட் தான். அவர் ஆளுமையா இருந்தாரு அப்படிங்கறதெல்லாம் சரியா இருக்கட்டும். பாஜக அப்ப அதிமுகவை உடைச்சு தானங்க கூட்டணி வச்சுச்சு. அந்த பாயிண்ட் தாங்க இதுல முக்கியமான பாயிண்ட். அதிமுக எடப்பாடி அதிமுக விலகுச்சு. டிடிவி தினகரன் யாரு, ஓபிஎஸ் யாரு? ஏங்க அந்த கட்சியினுடைய என்னதான் இருந்தாலும் அவங்க எல்லாம் தலகர்த்தர்கள் தானங்க. ஒரு கட்சியை உடைச்சிட்டு, அதான் சொல்றேன், பாஜக போன தனியா நிக்கலையே, ஏடிஎம்கேல இருந்து உடைச்ச கட்சியா ஒண்ணு இருந்துச்சு. நின்னு யாரை தோக்கடிச்சிச்சு? திமுகவையா? அதிமுகவை தானே காலி பண்ணுச்சு சவுத்துல. 4-5 தொகுதியில 3வது இடத்துக்கு ரெட்டலையை கொண்டு போனது திமுக. ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேர் பின்னணியில பாஜக தான். கண்டிப்பா ஓபிஎஸ் பின்னாடி பாஜக. ஓபிஎஸ் இருங்க, இல்ல ஓபிஎஸ் கேட்பார் பிள்ளை வச்சாங்க. இருங்க சார், டிடிவி கேட்பார் யார் கேட்பார் பிள்ளை? யார் பேச்சை கேட்டாங்க? இவங்க தான் சொல்றாங்க. இல்ல யார் பேச்சை கேட்டாங்க? நம்ம பிஜேபி பேச்சை கேட்டு ஆமாசாமி போட்டாங்கன்னு சொல்றாங்க. அப்ப அதுதானே பாயிண்ட். அது உண்மையாது? அவங்க அந்த மாதிரி தரக்குறைவா அவங்க தான் இப்ப திமுக போய் சேர்ந்திருக்காங்களா? கேட்பார் பேச்சை கேட்கறவங்க தான் திமுக போய் சேர்ந்திருக்காங்களா? நீங்க கடந்த கால பக்கங்களை புரட்டினா ஓபிஎஸ் அவர்களை கட்சியை விட்டு நீங்க நீக்குனீங்கல்ல, அப்ப நீங்க சொன்ன விளக்கம் என்ன தெரியுமா? உங்க தரப்புல அத்தனை பேர் பேசின ரெக்கார்டு இருக்கு. இவர் பாஜகவோட ஆள், பாஜக பேச்சை கேட்டுக்கிட்டு இவர் வேலை பார்க்கிறார், அதனால நாங்க இவரை வெளியேற்றுறோம்னு சொன்னீங்களா இல்லையா? அவர் முதலமைச்சர் பதவி விட்டு இறக்கும் போதே என்ன சொன்னது? இல்ல சார், திமுகவுக்கு அவர் ஜால்ரா போடுறாரு. திமுக உங்களை நான் கேக்குறேன், ஓபிஎஸ் அவர்களுக்கு என்ன சொன்னீங்க? பாஜகவோட ஆளுங்க இவரு,
பாஜகவோட வேலை திட்டத்தை செயல்படுத்த இந்த கட்சிக்குள்ள வந்திருக்கிறார். அதனால இவரை வெளியே பாஜக அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. சொன்னது பாஜக உள்ள வந்தாருன்னா சொல்ல இல்ல 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 சொல்லவே இல்லை. வில்சன் நீங்க மறுக்கிறீங்களா? கூட்டணி வச்சிருக்காங்க. நீங்க மறுக்கிறீங்களா? ஒண்ணா சேர்ந்துதான் இல்ல வில்சன் ஒண்ணா சேர்ந்துதான் ஆட்சி அமைச்சிருக்காங்க. வில்சன் நான் ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க வில்சன். பதிவு இருக்கு, பேசின பதிவுகள் இருக்கு. பதிவே இருக்கு. என்ன பதிவு இருக்கு? அதே மாதிரி தான் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு. என்னன்னு பிஜேபி தான் உதவி செய்யறது எங்க கட்சியை வலுப்படுத்துறதுக்கு, ஆட்சியை நிக்க வைக்க உதவி செய்தது சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த ஸ்டேட்மென்ட் போதாதா? இல்ல பிஜேபி உதவியில நாங்க இருக்கோம். இல்ல ஒரு தமிழ்நாட்டுல அதெல்லாம் காங்கிரஸ் உதவியில நீங்க இல்லையா? அவர் காங்கிரஸ் உதவியில திமுக இல்லையா? காங்கிரஸ் அனுசரணையில திமுக இல்லையா? நான் என்ன சொல்றேன், நீங்க உடைக்க முயற்சி பண்ணுதுன்னு சொன்னா அந்த உடைக்கிற முயற்சியில அனுசரணை இருக்கிற தலைவரும் தாழ்ந்தவர் தானே. அதான் சொல்ல வரீங்களா? அவர் தான் உங்க கட்சியை சேர்த்து வச்சிருக்கீங்களா? இல்ல அப்ப அவர் நீங்களும் அனுப்பல. இல்ல 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 எனக்கு ஒரு புரியுது. நான் ஒரு நிமிஷம் கொடுக்குறேன் வில்சன். நீங்க இந்த தலைப்பை எப்படி புரிஞ்சு நீங்க பதில் சொல்லணும்னு விரும்புறீங்க அதை சொல்லுங்க. அதுக்கப்புறம் நான் டிபேட் நடத்துறேன். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், பலவீனப்படுத்த மற்ற கட்சிகள் ஒரு கட்சியை முயற்சி பண்ணுமா? முயற்சி பண்ணும். ஆனால் இந்த கட்சியை கபலீகரம் பண்ணிரும் அப்படின்னு சொல்றதெல்லாம் நடக்காது. எந்த கட்சியும் யாருமே அந்த மாதிரி கபலீகரம் பண்ண முடியாது. நடைமுறையில பல உதாரணம் சொன்னீங்க. பல மாநிலங்கள் ஒரு நிமிஷம் ஜீவா, அவர் சொன்ன உணர்வுகளில் இருந்தே நம்ம பாயிண்ட் எடுத்து பேசுவோம். அப்படிலாம் எல்லா கட்சியும் ட்ரை பண்ணுங்க, ஆனா எதுவுமே நடக்காது, முடியாது. திரு பழனிசாமி அவங்க இருக்காங்கன்னு சொல்றாரு. அதுதான் அவரோட பதிலா இருக்கு. இல்லைங்க, பழனிசாமி இருக்கிறாரு, அமித்ஷாவை பழனிசாமி சந்திக்கிறாரு, ஏன் செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாரு, வேலுமணி எதுக்கு RSS மாநாட்டில் கலந்துக்கிறாரு, இங்க வேலுமணியை நிர்மலா சீதாராமன் மட்டும் அடிக்கடி சந்திப்பு ஏன் நடக்குது? அதாவது இந்த கட்சியினுடைய எல்லா முடிவும் டெல்லியில போய் எடுக்கிறாங்க. அதுவும் ஒருத்தர்ல அதுலயும் 3-4 பேரை வச்சு உடச்சு விட்டுட்டே இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க. அதிமுகங்கிறது மேற்கு மண்டலத்தில் எவ்வளவு வலுவான கட்சியோ அதே மாதிரி தான் தென் மண்டலத்திலையும். இன்னைக்கு தெற்க ஸ்ட்ராங்கா இருந்த எல்லா தலைவர்களையும் அவங்க வந்து காலி செஞ்சுட்டாங்க. சசிகலா, டிடிவி தினகரன், OPS சார், அது எல்லாத்தையும் பாஜக மேல நீங்க சுமத்துறீங்களா? கண்டிப்பா பாஜக தாங்க பண்ணுச்சு சார். EPS ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க சார். இவங்களுக்கு எல்லாம் இடம் இல்ல, தொண்டர்கள் வேண்டான்ட்டாங்க, பொதுக்குழு வேண்டான்னு சொல்லிச்சு. இது EPS அவர்களோட முடிவா பாஜகவோட முடிவு? பாஜக எல்லாத்துக்குமான பிளே கிரவுண்டை உருவாக்கி தருதுங்க. செங்கோட்டையன் சரிங்க, செங்கோட்டையனை வந்து அமித்ஷா சந்திக்கிறார்ல, எதுக்கு என்னை வந்து சந்திக்கிறீங்கன்னு அவர் கேட்டாரா? EPS காலி பண்ணவும் அவர் செக் வைப்பாரு, செங்கோட்டையனை காலி பண்ணவும் செக் வைப்பாங்க, சவுத்துலயும் செக் வைப்பாங்க. அதாவது அந்த கட்சியை வந்து உறுதித்தன்மை இல்லாம ஆக்குறது தான் முயற்சி. அதுல அவங்க வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறாங்களே, அவங்க எங்க தோத்துட்டாங்க? அவங்க வெற்றி பெற்றுட்டே இருக்காங்க. 2665 பொதுக்குழு உறுப்பினர்கள், 85 மாவட்ட செயலாளர்கள், 75 தலைமை கழக நிர்வாகிகள், 62 MLAக்கள், இவர்கள் எல்லாம் OPS வேண்டாம்னா ஏத்துக்கிறாங்க. எடப்பாடி சொல்லும் பொழுது பிஜேபி வேண்டாம் 2024 சொல்லும் போது ஏத்துக்கிறாங்க. அப்ப இவங்களெல்லாம் குறைச்சி மதிப்பிடுறீங்க. ஒரு ஆளுமையான ஒரு தலைவரா இருக்கிறார் பழனிசாமி அவர்கள். இதை வந்து பாஜக அவருக்கு ஒரு கைப்பாவை மாதிரி சித்தரிக்கிறதே அதுதான் அரசியல். அவர் மட்டும் இல்ல, அவர் ஆளுமையா நிக்கிறாருன்றத வந்து ஸ்டாலின் அவங்க எப்படி கட்சியே அதுக்கப்புறம் OPS இருந்தாலும் EPS இருந்தாலும் செங்கோட்டையனா இருந்தாலும் ஏன் டிடிவி தினகரன் எல்லோருமே, அவர் டிடிவி தினகரனுக்கும் பாஜக எதிர்ப்பு ஹிஸ்டரி இருக்குல்ல. இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்க? இப்போ டிடிவி தினகரனும் RK நகர்ல நிற்கும் போது பாஜக எதிர்ப்பு போராளி, ஜெயிலில் நீங்க எத்தனை வருஷம் போட்டாலும் எதிர்த்து வந்து நான் பாஜக எதிர்ப்பேன்னு சொன்னவர் தானே இன்னைக்கு இப்படி ஆயிட்டாரு. அவங்க எல்லா தளத்திலையும் கருத்தியல், ஐடியாலஜி எல்லாம் ஏங்க ஓப்பனா பெரியார் படத்தை எடுங்கிறாங்க. அண்ணாவை அவமானப்படுத்தி RSS மீட்டிங் போடுறாங்க. அவங்க போட்ட கூட்டம் சார். ADMK மினிஸ்டர்ஸ், முன்னாள் அமைச்சர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க சார். RSS மாநாட்டில் வேலுமணி கலந்துக்கிட்டாரு. புரியுதுங்களா? கட்சியை எப்படி கைப்படுத்துறாங்கன்னா இதெல்லாம் சேர்ந்துதான் முழுக்க முழுக்க அந்த தன்மையோட அவங்க மாறிக்கிட்டு இருக்காங்க. கோட்டீஸ்வரன், நீங்க எப்படி முதல்வரோட ஸ்டேட்மெண்ட் கிட்டத்தட்ட அவர் ஏன் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார்? இப்போ பிரியன் அவர்கள் சொன்ன மாதிரி பாஜகவுக்கு அப்படி ஒரு திட்டம் இருக்கா? அவர் முதல்வர் சொல்றது நிதிஷை சொல்லி சொல்றார், இந்தியா முழுவதும் பாஜக இந்த வேலை திட்டத்தை செய்யறாங்க, இது அதிமுகவுக்கும் செய்யறாங்கன்னு. கிட்டத்தட்ட என்ன சொல்றாருன்னா அதிமுகவோட ரத்தத்தை பாஜக உறிஞ்சுது அப்படின்லாம் சொல்றதை எப்படி எடுத்துக்கிறது? எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட உண்மையை தான் பேசியிருக்காங்க. 3 பேர் பேசினது நான் அதை பொறுமையாக எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போது முதல்ல வந்து என்னென்னா, ஒரு அரசியல் இருக்குது, அதுக்கப்புறம் அதில் உண்மை இருக்குது. முதல்வர் பேசினது, அவர் பேசின அரசியல் என்ன அப்படின்னா, EPS தான் தன்னோட எதிரின்ற ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறார். நீங்களே சொன்னீங்க, குறிவைத்து பேசுகிறார். அதாவது இப்போ புதிய கட்சி வந்திருக்குது, விஜய் வந்திருக்கிறாங்க, மற்ற விஷயங்கள்லாம் இருந்தாலும்
இபிஎஸ்ஸை டார்கெட்டை வைத்து இபிஎஸ்ஸை வந்து மாற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவோட பொதுச் செயலாளரை எதிர்க்கிறார். அப்போ திமுகவோட தலைவர் எதிர்ப்பது அதிமுகவோட பொதுச் செயலாளர். அதுதான் அதில் செய்தி. அதை தாண்டி அதில் வந்து என்னென்னா தன்னுடைய பிரச்சாரத்தை தீவிரப்படுத்துகிறார். அதாவது பாஜகவோட அவங்க உறவில் இருக்காங்க, ஆனால் பாஜக அவங்கள கபலீகரம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை பொதுச் செயலாளரை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரோட பிரச்சாரத்தை, எந்த பிரச்சாரத்தை அவர் கட்டமைக்கிறாரோ அதை மாற்றுறாரு, அதை வந்து இன்னும் தீவிரப்படுத்துகிறார். அப்போது இது வந்து அரசியல். இதில் அடி மனசில் இல்லை ஆழ் மனசில் ஒரு உண்மை என்னென்னா, அதிமுகவுக்கு உள்ளபடியே யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம். அந்த கட்சியோட நிலைப்பாடு அப்படி. நீங்கள் 70லேருந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் காலமும் அதுதான், கலைஞர் அவர்கள் காலமும் அதுதான். 70லேருந்து 2026 வரலும் அதிமுகவுக்கு எம்ஜிஆர் இருந்தாங்க, ஜெயலலிதா இருந்தாங்க, ஓபிஎஸ் இருந்தாங்க, சசிகலா இருந்தாங்க, இபிஎஸ் இருந்தாங்க. இவங்க எல்லாருமே வேறு வேறு குடும்பம், ஒரே குடும்பம் கிடையாது. ஆனால் இங்கே கலைஞர் அவர்கள், அதுக்கப்புறம் அவங்களோட ஆதிக்கம் அப்படின்னு இருக்குது. அப்போது மோடி வந்து தான் அதிமுகவுக்கு பொதுச் செயலர் மாறுவாங்கன்றது 70லேருந்து 80லேருந்துலாம் நடக்கலை. அந்தந்த சூழலில் அதிமுகவோட நிலைப்பாடு ஒரு மாதிரி. இப்போ இதை நீங்கள் இன்னும் பிரித்து பார்க்கணுன்னா, திமுக, மதிமுக, பாட்டாளி மக்கள் கட்சி, தாவேகா, டிஎம்டிகே, காங்கிரஸ், இதிலெல்லாம் வந்து யார் வேணால் தலைவராக முடியாது. இதே சிபிஐ, சிபிஎம், விசிக, அதிமுக, பாஜக, இதில் வந்து யார் வேணா தலைவராகலாம், யார் வேணா முக்கிய பொறுப்புல வரலாம். அவர் சொல்ற பாயிண்ட்ன்றது, அவர் சொல்ற பாயிண்ட் அவருக்கு சாதகமான பாயிண்ட் இல்ல. அதாவது கோட்டீஸ்வரன் அவர் வந்து பாஜகவோட ரோல் உள்ளுக்கு இருக்கு. இப்போ அவர் என்ன சொல்றாரு, மோடி அவர்கள் பேசுறப்ப கூட என்டிஏ கவர்மெண்ட்னு சொல்றாரு. அதிமுகன்ற பெயரை உச்சரிக்க மாட்டாரு. அவங்களுக்கு வேற ஒரு திட்டம் இருக்கு, அதிமுகவை பலவீனப்படுத்துற திட்டம்ன்றது. இது நீங்க சொல்றது வந்து தேர்தல்ல பொசிஷனிங் பண்றது இல்ல. அவர் வேற ஒரு அரசியலுக்கு போறாரு. பாஜக பலவீனப்படுத்துற திட்டத்தோடு இருக்கு சார். அது இருக்கு சார். பாஜக வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட கட்சிகளுக்கு வளர்க்கறதுக்கு உண்டான வேலைகளை செய்யல. ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சி, திராவிட கட்சிகள், அதாவது திமுக என்ன துரோகம் செஞ்சதோ, இந்தி திணிச்சதோ, திமுக எப்படி வந்து பலமாக இருந்துடக்கூடாதுன்னு காங்கிரஸ் அன்னைக்கு காலத்தில் ஆட்சியில் இருந்தப்போ விரும்பிச்சோ, அதே வேலையை இன்னைக்கு பாஜக பண்ணுது. இப்போ தாவேக்கால இருக்கிறவங்களுக்கு பிரவீன் சக்கரவர்த்தி, அதுக்கப்புறமா மாணிக்கம் தாக்கூர்லாம் வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க திமுக கூட்டணியில் இருந்து. இது உறவாடி கெடுக்கிற வேலை. அதே உறவாடி கெடுக்கிற வேலையை பாரதிய ஜனதா கட்சியும் நிறைய முறை அதிமுகவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கு. இதில் வந்து இதுலேயும் இங்கே, அதாவது இவங்களோட நோக்கம் என்ன, தேசிய கட்சிகளோட நோக்கம்னா திராவிட கட்சிகளை வீழ்த்தி விட்டு அவங்க அங்கே ஆதிக்கம் செலுத்துறோம். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மேலே தலைமை பண்புல இருக்கனால அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுறாங்க. இப்போ இதில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு சிக்கல் இருக்குது. கூட்டணியிலும் இருக்கணும், அட் த சேம் டைம் அவங்களோட அட்டாக்கையும் பாதுக்கணும். அதனால தான் செங்கோட்டையனுக்கு எதுக்கு பதவி போச்சு, போயிட்டு ஆனாவுன்னா டெல்லியில் போய் பார்க்குறாரு. பாஜக உங்க இடம்னு, இதுதான் உங்க இடம். அண்ணாமலைக்கு எதனால பதவி போச்சு, ஓபிஎஸ் எதனால பதவி போச்சு? அப்போ எடப்பாடி பழனிசாமி என்னன்னா, நான் வந்து கூட்டணி வைக்கிறேன், ஆனால் எல்லையை தாண்டி என் பொறுமையை சோதிக்காதீங்க. ஒன்று. இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமின்னு மறந்துருங்க, அதிமுகன்றது ஒரு பெரிய கட்சியா இல்லையா? இன்னைக்கு தேர்தலில் தோல்வி இருந்தாலும் அந்த கட்சி தோத்து போயிருக்கு, ஆனால் அந்த கட்சி அழிந்தி போல. போன சட்டமன்ற தேர்தலில் இவ்வளவு பிரச்சனைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைத்தோம், பிரதமருக்கு இங்கே ஓட்டு வராதுன்னு தெரிந்தோம், மோடி இங்கே அன்பாப்புலராக இருக்குது, ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளான ஒரு கட்சி, சசிகலா பிரிஞ்சு போகிறாங்க, டிடிவி பிரிஞ்சு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது 66 இடம் 76 இடம் அவங்க ஜெயிக்கிறாங்க கூட்டணியில். அப்போ அதை வந்து மொத்தமாக, அதாவது எடப்பாடி பழனிசாமி ஒருத்தரோட நிலைப்பாடுனால அந்த ஒரு மொத்த கட்சியையும் வந்து சுருக்கிறது அப்படின்றது எப்படின்னு தெரியல. ஆனால் முதல்வருக்கு அவர் செட் பண்ணுற அந்த பிரச்சாரத்தை அவர் கூர்மைப்படுத்துறாரு. அதில் வெற்றி பெறுவோம், அதில் நமக்கு வாக்கு கிடைக்கும்னு அவர் நம்புறாரு. ஆனால் உள்ளபடியே என்னன்னா, இந்த கட்சியில் வந்து யார் வேணா தலைவர் வரலாம். இங்கேருந்து இப்போ இபிஎஸ் அவர்கள் வந்து நாளைக்கு ஒரு வேலை குடும்ப அரசியல் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், அது அதிமுகவுக்கு தகுமா, செட் ஆகுமானா எனக்கு தெரிஞ்சு அது செட் ஆகாது. ஏன்னா அந்த கட்சியினுடைய தன்மை என்பது வேற. அப்படி இருக்கும்பொழுது முதல்வர் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒருவேளை இப்போ திமுக தோக்குதுன்னு வச்சுக்கோ, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் தொடர்ந்து தலைவராக இருப்பார், அங்கே மாறாது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, யார் வேணா கேள்வி கேட்பாங்க, நீங்கள் ஏன் தோத்தீங்க, திருப்பியும் தோக்குறீங்க அப்படின்னு அந்த பிரச்சனை. அப்போ அதிமுக அந்த உள் ஜனநாயகம் இருக்கு, அந்த ஜனநாயகத்தை தான் முதல்வர் வந்து கோடிட்டு கேட்டுறாரு. அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் மாறலாம், ஆனா நம்ம கட்சிக்கு மாற மாட்டோம், நம்ம தான் இருப்போம்ன்றது அதுக்குள்ள இருக்க உண்மை. நீங்க அப்படி ஒரு நான் இல்ல, நான் பேசுறது 70ல இருந்து 2024 நடந்ததை சொல்றேன். இல்ல இப்போ இல்ல இல்ல சார், அதாவது ஸ்டாலின் சார் மீறி அங்க தலைவரா ஆக முடியாது, அது வேற டிபேட் கோட்டீஸ்வரன். இப்ப இதுக்கு முன்பு எத்தனையோ தலைவர்கள் மாறி இருக்கிறாங்க, அது அந்த கட்சியினுடைய ஜனநாயகம். அந்த கட்சியின் யாரும் அப்போ கொஸ்டினிங்கே பண்ணல, யாருமே வந்து இது ஏன் மாறினாங்கன்னு. இன்னைக்கு வருது அப்படின்றப்ப இப்ப திரு செங்கோட்டையன் போனது பலவீனப்படுத்துறாங்க. ஓபிஎஸ்க்கு பின்னாடி யார் இருந்தாங்க, டிடிவிக்கான நெருக்கடி யார் கொடுத்தாங்க,
திரும்ப செங்கோட்டையனுக்கு யாரு டெல்லிக்கு, இந்த சிக்கல்லாம் தான் வச்சு அவர் சொல்றார் நிதிஷ்குமார் நிலைமைன்னு. ஆனா நீங்க சொன்ன ஒரு முக்கியமான கோணம்ன்றது இபிஎஸ் ஒரு ஆளுமையா நின்றுட்டு இருக்கிறாங்க, அவர் எதிர்கொண்டு இருக்கிறாருன்றது. அதுதான் பிரியன். இப்போ கோட்டீஸ்வரன் சொன்ன point ல இன்னும் ஒரு முக்கியமான என்ன சார், பேசினோம். சார் இன்னொன்னு என்ன சார், அது பாஜக ஒண்டி அதிமுக அழிக்க பார்க்காரு சார். இப்போ ஓபிஎஸ் வந்து திமுகவோட சேர்ந்திருக்காரு. இப்போ அவருமே என்ன நினைப்பாருன்னா அதிமுக தோக்கணும்னு தான் வேலை பார்ப்பாரு. ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி அழிக்கிறதுக்கோ இல்ல அவங்கள மீறி செயல்படுறதுக்கோ முயற்சி எடுப்பாங்க. கூட்டணின்றது இருந்தாலும் உள்ளடி வேலைகளும் நிறைய நேரத்தில் நடந்திருக்கு, உறவாடி கெடுக்கிறதும் இருந்திருக்கு. இவங்க எல்லாமே அரசியல் கட்சி நடத்துறதுக்கு என்னன்னா தங்களோட ஆதிக்கத்தை அதிகமா செலுத்து, அதுதான் யதார்த்தமான உண்மை. இப்போ இபிஎஸ் அவர்கள் பாயிண்ட் எடுக்கிறப்ப இப்போ ஓபிஎஸ் அவர்கள் பாஜக அனுதாபியாக இருந்தாங்க. அன்னைக்கு தர்ம யுத்தம் 1 எல்லாம் போனாங்க, வெளிப்படையாகவே பேசினாங்க. ஓபிஎஸ் தரப்புல என்ன சொன்னாங்கன்னா இந்த இணைப்பை பாஜகவால தான் செய்ய முடியும், பாஜக தலையிடணும்லாம் வைத்தியலிங்கம் அவர்கள் பேசினாங்க. ஆனா அந்த இடத்தில் ஜெயிச்சது யாரு? பழனிசாமி அவர்கள் தான் ஜெயிக்கிறாங்க. என் டேர்ம்ஸுக்கு நீங்க வந்தா வாங்க அப்படின்றப்ப அந்த ஆளுமையை இவர் சுருக்க பாக்குறாரா முதல்வர்? அவர் ஒரு நிக்கிறார்ல, எல்லாரையும் எதிர்த்து தானே நிக்கிறாருன்ற ஒரு கேள்வி. அதுதானே கோட்டீஸ்வரன் சொல்றாரு. பாஜகவை பொறுத்த மட்டும் எடப்பாடி அவங்க டேர்ம்ஸுக்கு போயிட்டாரு, அதனால தான் அவரோட செயல்களுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. புரியுதா? எடப்பாடியை அவங்க கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. நீ என்ன வேணா பண்ணு, அல்டிமேட்டா எங்களோட இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துக்கோ. நீ ஓபிஎஸ் அனுப்புறியோ, நீ தினகரன் அனுப்புறியோ, இல்லை வேற யாரையோ செங்கோட்டையன் அனுப்புறியோ, அதெல்லாம் கவலை இல்லை. அல்டிமேட்டா எங்களோட இன்ட்ரெஸ்ட்டுக்கு நீ ஒழுங்கா ஒர்க் பண்ணுங்க. நீ சொல்றது என் டேர்ம்ஸ்க்கு இருந்தாதான் நீ இதெல்லாம் பண்ண முடியும். நீ இதெல்லாம் பண்ண முடியாது, பண்ண முடியாது. நீங்க சொல்ற விதத்துல பிரைமரி டேர்ம்ஸ் என்னது? டிடிவியை சேர்த்துக்கணும், ஓபிஎஸ் சேர்த்துக்கணும், செங்கோட்டையனை சேர்த்துக்கணும், இதுதானே டேர்ம்ஸ் பிஜேபிக்கு. அது எதுவுமே இவர் ஒத்து வரலன்னா வேற என்ன டேர்ம்ஸ்? எதுக்குமே அவர் இபிஎஸ் டேர்ம்ஸ்க்கு தானே பாஜக வந்திருக்குன்றாரு வில்சன். அவர் சார் இப்போ கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி அண்ணாமலையவே வெளியேற்றுறாங்க. கரெக்ட் சார். அப்ப அந்த இடத்துல யாரு ஜெயிச்சான்ற கேள்வி இருக்கு. 4 வருஷ காலம் எப்படி இந்த கவர்மெண்ட் நடந்தது? தினகரன் அமிச்சிங்க, எல்லாரும் அமிச்சிங்க, ஓபிஎஸ் எடப்பாடி 2 பேரும் ஆட்சி நடத்தினாங்க. இன்னைக்கு எடப்பாடி என்ன சொல்றாரு? எங்களுக்கு பாஜக கொடுத்த ஆதரவுனால தான் நாங்கள் ஆட்சி நடத்தினோம்னு சொல்றாருல்ல. அவருடைய டேர்ம்ஸுக்கு வந்து இப்போ இன்னைக்கு ஏன் ஒத்துக்கு வராங்கன்னா பாஜகவை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஏடிஎம்கே விட்டா வேற கூட்டணி கட்சி அவங்களுக்கு கிடையாது. அந்த இடத்துல அவங்க வந்து எடப்பாடியோட போக வேண்டிய நிலையில இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு சில டேர்ம்ஸ் அவங்களுக்கு இப்போ ஏன் என்டிஏ சர்க்கார்னு சொல்றாங்க, அதை எழுத்து ஏன் கேட்க முடியல எடப்பாடினால? என்டிஏ சர்க்கார் ஏன் சொல்றீங்க? நான் இருக்க மாட்டேன் இந்த கூட்டணியில் சொல்லிட்டு போக வேண்டியதானே? பிரியன் சார் எழுப்புறது நியாயமான ஒரு யதார்த்தமான பிரச்சனை. பாஜகவோட வேலை அதுதான். பாஜகவுக்கு டேர்ம்ஸ் இருக்கலாம், ஆனா மக்களுக்குன்னு, தமிழக மக்களுக்குன்னு ஒரு டேர்ம்ஸ் இருக்கு. எந்த ஒரு திராவிட கட்சியும் தேசிய கட்சிகள் இந்த மாதிரி சிண்டு முடிச்சு வச்சு அழிக்க பார்க்கும்போது அழிஞ்சு போனது தேசிய கட்சிகள் தான். இது அண்ணாக்கு பிறகு இதுதான் நிலைமை. ஆனா அவங்களுக்கு அந்த மனசு ஒத்துக்காது. பொதுக்குழுல தீர்மானம் நிதிஷ்குமார் என்ன சொன்னாங்க? யார் முதல்வர் வேட்பாளர்? அது பெரிய டிஸ்பியூட் இருந்தது. இவங்க என்ன சொல்லி வந்தாங்க? நிதிஷ் முகத்தை காமிச்சுதான் வராங்க, அவர் 5 வருஷம் தொடர்வாருன்றாங்க. திடீர்னு நிதிஷ் இல்ல. இப்ப என்ன எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு இது ஒரு பேட்டர்ன் இருக்கு, பாஜகவுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு. உண்மைதான் சார், இதைத்தான் செய்வாங்கன்னு விமர்சனம் சொல்றாங்கல்ல, அதை நீங்க கரெக்ட் சார். அது விமர்சனம் இல்ல சார், உண்மை. பாஜக வந்து யார் கூட எல்லாம் கூட்டணி இருந்தாங்களோ நிறைய பேர் உறவாடி பல மாநிலங்களை நான் கோட் பண்ணல உங்களுக்கு. அதுதான் சார் நானும் சொல்றேன். பாஜக அந்த தன்மை உள்ள கட்சி தான். பட் இப்போ எடப்பாடி பழனிசாமி ஒரு சில நேரத்தில் என்ன சொல்றாரு? தேர்தலுக்கான கூட்டணி, இது தேர்தல் கூட்டணின்னு சொல்றாரு. அப்போ மறுக்கா என்ன நோண்டுனீங்க, என் பேரை சொல்லல அப்படின்னா இவரு திருப்பி என்ன சொல்லுவாரு? தேர்தலுக்கு உண்டான கூட்டணின்னு. நாளைக்கு இது செட் ஆகலன்னா வெளியில போறாரு, அவ்வளவுதானே. தேர்தல் நேரத்தில் கூட்டணி பிடிக்கலன்னா வெளியில போவாங்க. அதாவதுங்க, ஒரு திராவிட கட்சியினுடைய பொதுச் செயலாளரை அண்டர்மைன் பண்ற அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் வளரல. அதுதான் யதார்த்தம். இவா இப்போ இபிஎஸ் அவர்களை குறி வச்சுதான் பேசுறாங்கல்ல. ஆனால் இபிஎஸ் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்றது பார்க்கணும்ல. அவங்க அப்படி அடங்கி போயிருக்கிறாங்களா? அந்த கேள்வியை தானே கோட்டீஸ்வரன் சொன்னாங்க, வில்சனும் சொல்றாங்க. எங்க டேர்ம்ஸ்க்கு தான் பாஜக வந்திருக்கே தவிர அவங்க டேர்ம்ஸ்க்கு நாங்கள் போகலன்றது எப்படி? இல்லை அந்த மாநில கட்சிக்கான அந்த உருத்து ஆளுமைங்கிறது இல்லைங்க. நீங்கள் மீண்டும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனா இபிஎஸ்ஸான்னு பார்த்து இபிஎஸ் ஜெயிச்சிட்டாருங்கிறீங்க. அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் அல்டிமேட்டாக பாருங்க, அவங்களாம் யாருங்க? அதிமுகவில் இருந்தவங்க தானேங்க. அவங்கள 2-3 பிரித்து விட்டுட்டு ஒருத்தரை திமுகவுக்கு போயிட்டு ஒருத்தரை தனியாக கூட்டணி வரையும் வச்சுட்டு இப்போ வரையும் எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லாமல் என்டிஏ கூட்டணிக்கு சொல்லிக்கிட்டு, இது எல்லாமே ஆளுமை இழந்த தன்மை தானுங்க. உங்களுக்கு தீர்மானிக்கிற இடமா அபை சண்முக சாலை தானங்க இருக்கணும். டெல்லி தீர்மானிக்குது, இதுலேயே போயிருச்சே உங்களுக்கு ஆளுமை. அவங்க இப்போ வேற ஒன்றும் இல்லை. ஒரு வகையில் இவங்க சொல்கிற மாதிரி என்டிஏ கூட்டணி ஒரு மாதிரி ஒரு நம்பர்ஸ் வந்துருச்சுன்னா இவங்க எப்படி எடப்பாடி முதலமைச்சர்னு சொல்லுவாங்க? இதுவரை அந்த கூட்டணியில் யார் சொல்லியிருக்கா? டிடிவி தினகரன் சொல்கிறாரா எடப்பாடி முதலமைச்சர்னு? கண்டிப்பாக அவங்க சொல்ல மாட்டாங்க. அப்போ இது பிரச்சனை. வேணா பாமக வேணா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்.
யார் இவங்களை முதலமைச்சர்னு வந்து போறான்? அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய மேஜிக் நம்பர் வருவதற்கு பிரச்சனை ஆகக்கூடிய நிலையில உங்க சீட்லாம் வாங்கிட்டாங்கன்னா பீட்டர் அல்போன்ஸ் ஒரு முறை சொன்ன மாதிரி நிர்மலா சீதாராமனை கூட அவங்க ஆக்குவாங்க. வரக்கூடாதுன்னு ஒன்றும் சட்டம் ஒன்றும் இல்லையே. அவங்க நினைச்சாங்கன்னா கொண்டு வருவாங்க. எல்லாருமே இந்தியர் தானே. நிர்மலா சீதாராமன் கொஞ்சம் ஜாஸ்தியான எடுத்துக்காட்டு சொல்றேன். பீட்டர் அல்போன்ஸ் ஒரு முறை சொன்னாரு. பீட்டர் அல்போன்ஸ் ஒரு முறை சொன்னாரு. விவாதமே நடந்துச்சு. இவங்க தேவைப்பட்டா பாருங்க நிர்மலா சீதாராமனை கூட கொண்டு வருவாங்கன்னு பீட்டர் அல்போன்ஸ் சொன்னார். அதான் சொல்றேன். நீங்க இப்படி எல்லாம் சொன்னா மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்கள் அதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா? அதாவது இண்டிவிஜுவலா மக்கள் இதுக்கு எப்படி வாய்ப்பு தருவாங்க? ஒரு கட்சியை பூஸ்ட் பண்ண நான் போஸ்ட் எலெக்ஷன் இண்டிவிஜுவலா பூஸ்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் சசிகலாமா டிடிவி, அடுத்து ஓபிஎஸ் பூஸ்ட் பண்ணாங்க. 1.5 கோடி தொண்டர்கள் 2 கோடி பேர் அவர் பின்னாடி இருக்காங்கன்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கடைசி ஆயுதமாக அவங்களுக்கு கிடைச்சது செங்கோட்டையனை பூஸ்ட் பண்ணாங்க. பாருங்க, அவர் எம்ஜிஆர்லேருந்து ஜெயலலிதாமாக்கே ரூட் போட்டு கொடுத்தார் அவர் தான். அப்படியெல்லாம் பூஸ்ட் பண்ணாங்க. இன்னைக்கு அவர் பேச்சு காணோம். இப்போ இந்த இண்டிவிஜுவல் பூஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகுது. அதனால ஒரு கட்சியை பூஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிஜேபி பூஸ்ட் பண்றாங்க. மற்றபடி இதுல எந்த உண்மையும் நடைமுறை ஆதாரங்களை சசிகலாவை தடுத்தது யாரு? அதுல இருந்து ஆரம்பிங்க. ஓபிஎஸ்க்கு தர்மயுத்தம் பண்ணதற்கு ஐடியா கொடுத்தது யாரு? இதெல்லாம் யாருன்னு உலகத்துக்கே தெரியும். நீங்க இல்லைன்னு மறுக்க ஐடியா கொடுத்ததை ஏத்துக்கிறாருன்னா அவர் தலைவரா சார்? என்ன சார் பேசுறீங்க? அப்ப அவரை கொண்டு வந்து இப்ப திமுக ல சேர்த்து யார் ஐடியா கொடுத்தது? ஸ்டாலின் ஐடியா கொடுத்தாரா? அழகா வந்து இபிஎஸ் ஸ்டாலின் ஐடியா கொடுத்ததா சேர்த்திருக்காரா? இல்ல சார், இல்ல நீங்க எல்லாம் ஆம்பளைங்க. அதுதான் நீங்க சொல்றது எப்படி யார பார்த்து சார் கேட்டாரு? சார் நீங்க எல்லாம் ஆம்பளைங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டார்ல குருமூர்த்தி. யார் பார்த்து கேட்டாரு? அத தவிர்த்தறலாம். இதெல்லாம் எல்லாரும் எல்லா பேச்சையும் பேசலாமா? இல்ல எல்லாரும் சொல்லலாமா? குருமூர்த்தி தான் சொன்னாரு. அதான் ஸ்டாலின் எனக்கு ஒர்த்தே கிடையாது. அவருக்கு என்ன ஒரு வட்டச்சாளருக்கு தெரிஞ்ச விஷயம் கூட அவருக்கு தெரியாதுன்னு வைகோ சொன்னாரு. அது வேற சார், வேற கான்டெக்ஸ்ட்ல சொன்னது. இப்ப கோட்டீஸ்வரன் சொன்ன ஒரு பாயிண்ட்ங்க. இப்ப நீங்க முற்றா மறுக்கிறீங்க பாஜக தலையிடே இல்லன்னு. கோட்டீஸ்வரன் சொல்றார் இல்ல இருக்கு, ஆனா அதை எதிர்த்து இருக்காங்கன்னு. நீங்க இல்லவே இல்ல. நான் தலையீடு இல்லன்னு சொல்லவே. எந்த கட்சியும் பலவீனமாக்க முயற்சி பண்ணும் அப்படின்னு தான். ஆனா அதுல அவங்க 1% கூட அவங்க பாஸ் பண்ணலன்றதுக்கு சொல்ல வர. இது எல்லா கட்சிகளுக்கும் இயற்கை தான். ஒரு பாயிண்ட் எல்லா கட்சிகளும் எல்லா ஒரு புரிதலுக்காக கேக்குறேன் வில்சன். இப்ப நிதிஷ்குமார் இருக்கார்ல, அவரு எவ்வளவு பெரிய டால் லீடரா இருந்தார். அவர் முகத்தை காமிச்சுதான் பீகார் எலெக்ஷனே பண்ண வேண்டிய நிலைமை இருக்கு. அவரை முன்னிறுத்துறாங்க. நியாயமான விஷயம். ரொம்ப நியாயமான விஷயம். சரத்குமாரும் நம்ம சரத்பவாரும் காங்கிரஸும் யார் முகத்தை காமிச்சு 2019 ஓட்டு கேட்டாங்க சொல்லுங்க? இதுக்கு உத்தவ் தாக்கரே கொண்டு வரவே மாட்டோம், நாங்க பிஜேபியை கொண்டு வரவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டுட்டு எலெக்ஷன் முடிஞ்ச உடனே உத்தவ் தாக்கரே எப்படி கொண்டு வந்து உட்கார வச்சாங்க? இல்ல அது வேறங்க. இல்ல சார், அப்போ வில்சன் மக்களுக்கு துரோகம் பண்ணாங்க. வில்சன் அது வேற கான்டெக்ஸ்ட். இல்ல வில்சன், அது வேற ஒரு உதாரணம். அது பேச வேண்டிய உதாரணம். அது நான் சொல்லல. ஒரு கட்சியோடு கூட்டணியில இருந்துட்டே அந்த அணியை பலவீனப்படுத்துகிற உத்தி, அதுல நிதிஷ்குமாரை நீங்க எடுத்து பேசுறீங்க. இப்ப நீங்க சொல்றது என்னன்னா, நிதிஷ்குமார் வந்து ஒவ்வொரு முறையும் என்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஒவ்வொரு முறையும் குறைவான ஓட்டு தான் கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு முறையும் அவர்தான் முதலமைச்சர். ஒவ்வொரு முறையும் இந்த சார் அவரா ஏத்துக்கிற போறதுல உங்களுக்கு என்ன சார் வலி வருது சார்? நான் என்ன சொல்றேன், அவர் போடுற வியூகத்துக்கு அவர் ஏத்துற போறதுக்கு உங்களுக்கு ஏன் சார் வலி வருது கேக்குறேன். அப்ப என்ன? இல்ல வில்சன், இல்ல ப்ளீஸ் பேசிட்டு இருக்கும் குறுக்கிட்டு வேண்டாங்க வில்சன். இப்போ ஒரு பாயிண்ட் இல்ல, பிரியன் சொன்ன இடத்துல இருந்து வாங்க. காஷ்மீர்ல இருந்து எடுத்துக்கோங்க, நீங்க வந்து ஒடிசா எடுத்துக்கோங்க, நீங்க வந்து பீகார் எடுத்துக்கோங்க. அலைன்ஸ் வைக்கிற பார்ட்டி ஏன் தொடர்ந்து பலவீனத்தை சந்திக்குது? இதுக்கு ஒரு ட்ராக் இருக்கு அப்படின்றதையும் மறுக்கிறீங்களா? இப்ப நிதிஷ்னு ஒரு பாயிண்ட்ல பேசுறீங்க. அந்த கட்சியோட உழைப்பு, அந்த கட்சியோட செல்வாக்கு என்ன சார்? நான் அதுக்கு தான் உதாரணம் சொன்னேன். இதெல்லாம் இயல்பா நடக்குது. திமுக கூட கூட்டணியில இருந்த 1967 பேரறிஞர் அண்ணா கூட கூட்டணியில இருந்த மார்க்சிஸ்ட் கட்சி எத்தனை தொகுதியில நின்றாங்க? 22 தொகுதியில நின்றாங்க. சரி, இன்னைக்கு 50 ஆண்டுகள் கழிச்சு அந்த கட்சி, அந்த திமுக கூட்டணியில அந்த கட்சியோட நிலைமை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இன்டர்னல் விவகாரத்துல திமுக என்ன உள்ளுக்கு பூந்து என்ன பண்ணாங்க? இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க உள்ள போலன்றது நான் சொல்ல வரல. நிறைய கட்சி அந்த மாதிரி, உதாரணம் முஸ்லீம் லீக் உதாரணம் கொள்ளலாம். இப்ப நான் வைகோ கட்சி உதாரணம் சொன்னா இல்லையா? ஆனா அந்த கட்சி தேஞ்சிருக்குது, கூட்டணியில இருந்து வளர்வா செய்யும். அந்த கட்சியோட உழைப்பு, அந்த கட்சியோட செல்வாக்கு, அது நல்லா இருந்தா அந்த கட்சி வாழும், இல்லன்னா தாழலாம் செய்யும். அதுக்காக நீங்க கூட்டணியை நம்ம குறை சொல்ல முடியல. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்ப நிதிஷ் பலவீனம்னா அது அவரோட பிரச்சனை, பிஜு ஜனதா தளம் பலவீனம் அடையுதுன்னா அது அவங்களோட பிரச்சனை, இது பாஜக பிரச்சனை இல்ல. அப்படிதான் நீங்க அப்படிதான் இங்கேயும் அதிமுகவை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறார்.
அப்படி இல்லை சார், இது வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இதில் வந்து ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஆல் இண்டியா லெவலையும் டெம்ப்ளேட் இருக்குது, தமிழ்நாடு லெவலையும் ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. இந்த வரையறையில் தான் அது போகுதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ முதல்ல வந்து எலிமினேட் பண்ணுறாங்க, சசிகலாவை எலிமினேட் பண்ணுறாங்க, தினகரன் எலிமினேட் பண்ணுறாங்க, ஓபிஎஸ் எலிமினேட் பண்ணுறாங்க, மதிமுகவை பலவீனப்படுத்துறாங்க. அல்டிமேட்டாக கடைசி அடி தான் எடப்பாடி, கடைசி ஷாட் எடப்பாடிக்கு தான் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரேஞ்சில் போகும்போது கடைசியாக அவர் தான் நிற்கிறார். அவரை வந்து என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அதுதான் நம்மளுடைய பாயிண்ட். ஆக்சுவலாக கோட்டீஸ்வர் அந்த ரேஞ்ச் அப்படிதான் போகுது. ஆக்சுவலாக இது அதிமுகவை இப்ப நம்ம திரும்ப சொல்வது வந்து இன்டர்னலா பாஜக உள்ளுக்கு வந்தது. இப்ப டிடிவி வெளியில போனது, ஓபிஎஸ் வெளில போனது, உள்ளுக்கு வந்தது செங்கோடு, இதுக்குள்ள பாஜகவோட ரோல் இருக்கு. கடைசியா இபிஎஸ் நோக்கி அவங்க நகருவாங்க. எப்படி அது வந்து சாத்தியம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. பிரியன் சார் சொல்றது வந்து சாத்தியம் இல்லை, அது நடக்கவே நடக்காது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அதாவது அரசியல்ல வலி எது வெல்லுங்க. இன்னைக்கு தேதியில நிதிஷ்குமாரோட அந்த கரம் என்பது கொஞ்சம் குறைவாய் போயிடுச்சு. இன்னொன்று, அவருக்கு பேரே லோக்கல்ல ஜம்பு குமார், எங்க வேணா ஜம்பிங் பண்ணிருப்பார். ஸோ நீங்க அரசியல்ல வந்து ஒரு ஆளுமையா ஒரு இடமா நிரந்தரமா இல்லாம நான் யாரு கூட வேணா கூட்டணி வைப்பேன், எங்க வேணா போவேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கழுது தேஞ்சு கட்டரும்பா ஆகுன்ற மாதிரி நம்ம ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது என்ன கடைசியில் கட்டரும்பா ஆகிவிடும். இதை தாண்டி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து வீழ்த்தப்படுவார் அப்படின்றது வியூகம். தேர்தலுக்கு பிறகு அவர் வீழ்த்தப்படுறாரா வெற்றி பெறாரு பார்க்கறது யதார்த்தம். பட் அதை நோக்கி நகருவாங்க. இல்லை, பாரதிய ஜனதா கட்சி அதிமுக ஒண்டி தான் எதிர்க்கும் அழிக்கும் கிடையாதுங்க. மறைமுகமாக இப்போ ரைடுலாம் விட்டாங்கல்ல செந்தில் பாலாஜியா, எதுக்கு பண்ணாங்க? திமுக நல்லா வளரணும், திமுக ஊழல்வாதிகளே இருக்கக்கூடாது, எல்லாருமே அப்புறப்படுத்தணும்ன்ற அந்த உயரிய நோக்கமா? இல்ல வெளிப்படையான யுத்தம். இப்ப திமுகவுக்கும் அதிமுகவுக்கு இருக்கு. இப்ப ஒரு பாயிண்ட் நீங்க சொன்ன பாயிண்ட்லயே அன்னைக்கு எல்லாரும் என்ன பேசினாங்க? இன்டர்னலா அது திமுகவில் இருக்கிற முக்கிய தலைவர்கள்லாம் பாஜகவுக்கு வர போறாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். பல பட்டியெல்லாம் போட்டாங்க. அங்க மீட்டிங் நடந்துச்சு, இங்க மீட்டிங் நடந்துருச்சுன்னு. அப்ப நீங்க நினைக்கிறீங்களா பாஜக வந்து திமுகவோட இன்டர்னல் விவகாரத்துள்ள விளையாண்டு திமுக ஷேக் பண்ணிச்சு? அதாவது எப்படி நடக்கும்னா, ஒருத்தர்கிட்ட கத்தி எடுத்து சண்டை போடுவோம் சார், ஒருத்தருக்கு பாயசத்துல வெஸ்த போடுவோம் சார். ஆனா யுக்தி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி மாறும். பட் பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் என்பது அதிமுகவை உறவாடி கெடுக்கிறதும் திமுகவை எதிர்த்து கெடுக்கிறதும், அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா அப்பதான் அவங்க தமிழ்நாட்டில் வர முடியுன்றது அவங்களோட கணக்கு. ஒரு அரசியல் கட்சி ஒரு மாநிலத்தை ஆளணும்னு நினைக்கிறது வந்து சட்டத்துல இடம் இல்லாம அது வந்து இல்லீகல்லாம் கிடையாது. அந்த முயற்சி அந்த கட்சி எடுக்கும். அதனால பாரதிய ஜனதா கட்சி பண்ணாதுன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல எனக்கு நீங்க இதை பண்ண போறீங்கன்னு தெரியும் போது இதே எடப்பாடி பழனிசாமி கம்முனே இருப்பாரு, 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? சசிகலா அவர்களும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது. அப்ப இபிஎஸ் வந்து பிஜேபி என்ன காலி பண்ணுன்னு தெரிஞ்ச உடனே இபிஎஸ் கையை கட்டிங்கன்னு ப்ளீஸ் என்ன காலி பண்ணுங்க அப்படின்னு இருப்பாரு. இல்ல இல்ல, இப்ப நான் அந்த புள்ளியில நீங்க பேசுங்க. இபிஎஸ் அவர்கள் ஒருவேளை அப்படி நடந்தா, எல்லாமே யூகம் விமர்சனங்கள் தான், அதை ரிட்டாலியேட் பண்றதுக்கு எதிர்வினை ஆற்றுறதுக்கு அவங்களால முடியும், அந்த ஆளுமையோட தான் இருப்பாங்கன்றது தானே அவர் கேள்வி. அதுக்கு தயாரா இருப்பாங்க. இப்ப நம்ம பேசுற எல்லா விஷயம் எடப்பாடிக்கு நம்ம நல்லாவே தெரியும். பாஜக நம்மளை கார்னர் பண்ணுது, நம்ம கட்சியை கபலீகரம் பண்ணுதுன்னு தெரியாமலாம் கண்டிப்பா எடப்பாடிக்கெல்லாம் இருக்காது. அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை அவர் போராடிக்கிட்டு தான் இருக்காரு. இப்ப கூட பாருங்க 50 சீட்டு கேட்கறாங்க, கோவில் தலங்கள் முழுக்க கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு அவர் போராடிக்கிட்டு தான் இருக்கிறாரு. ஆனால் பாஜகவுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு திராவிட கட்சியை இங்க காலி பண்ணணுங்கிறதுல அவங்க தெளிவா இருக்கிறாங்க. இல்ல திமுக அது கோட்டீஸ்வரன் சொன்ன மாதிரி அது இயல்பு தானே சார். அப்ப ஒரு கட்சி தானே வளர்த்துக்கிறதுன்னா வில்சன் சொன்னார்ல, காங்கிரஸ் கரைஞ்சு தானே சார் திமுக மேல வருது. அது இயல்பு தானே சார். ஒரு கட்சி கீழ தள்ளி தானே சார். அது எப்படின்னா இல்ல ஒரு அதாவது அது எப்படின்னா இவங்க மாநில உணர்வை விதைக்கிறாங்க, தேசிய தன்மை கொண்ட காங்கிரஸ் கரையுது. அதே மாதிரி பாஜக இந்துத்துவத்தை பேசட்டும், அவங்களுடைய உண்மையான பெரியார் எதிர்ப்பை பேசட்டும், மாநிலங்களே கூடாதுங்கிற ஆர்எஸ்எஸ் தத்துவத்தை பேசட்டும், பேசி வரட்டும்ன்றீங்க. பேசி வரட்டும். உங்க தத்துவத்தை பேச மாட்டேங்கிறீங்களே. உங்களுடைய அரசியல பேசினா பாரதிய ஜனதா கட்சி தாமரை மலராது, கருகிரும். தாமரை வந்து கருகிரும். அத பேசாதனாலதான் திமுகவை உள்ள பூந்து நிறைவு சுற்று. எல்லாரும் ரொம்ப சுருக்கமா அதிமுக தலைமை அதை ஏன் குறி வச்சு ஸ்டாலின் பேசுறாங்க? சுருக்கமா யதார்த்தமா திமுகக்கு எதிர்ப்பு என்பது அதிமுக தான் சார். காங்கிரஸ் ஒரு காலத்துல எதிர்ப்பா இருந்தது, காங்கிரஸ் இன்னைக்கு அந்த பொசிஷன் இல்ல. யார் அதாவது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச், அர்ஜென்டினா பார்சிலோனா, இல்ல பிரேசில் வெர்சஸ் ஜெர்மனி அப்படின்னா தான் அது ஒரு பொசிஷனிங் நடக்குது. அதாவது புதிய கட்சிகள்லாம் வந்திருக்கு, அந்த பொசிஷனிங் கொடுக்க கூடாதுன்னு அவங்களுக்குள்ள பண்றாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு பாஜகவோ காங்கிரஸோ மாநில கட்சியில ஒடுக்க பாக்குறதுலாம் உண்மைதான். ஆனா அவங்க திமுக ஒரு சிண்டையை உருவாக்க முடியல, மம்தா பானர்ஜியை பெரிய லெவல்ல தாக்க முடியல. அப்ப அதிமுகக்குள்ள அது நடக்குது அப்படின்னா அப்படிதான் ஒப்புணும். அவங்க எல்லாத்தையும் தான் அழிக்க பாக்குறாங்க. இப்ப நீங்க சொல்றீங்க முதலமைச்சரோட நோக்கம் என்னன்னு.
இப்போ அது தெளிவாக தெரியுது. என்னன்னா இன்றைக்கு களத்தில் பார்த்தீங்கன்னா அதிமுக முஞ்சிட்டு வருது. ஓகே. அப்போ நாளைக்கு முதலமைச்சர் இவரை ரீப்ளேஸ் பண்ணாங்கன்னா யாரை சொல்லணும்னா உங்களை ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாதான் எடப்பாடியாரை இப்போ அடிக்க முடியும். அதுதான் இல்லை, அதை நோக்கி தான் பாஜக போவாங்க. ஆக்சுவலாக அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, அதிமுக வின் பண்ணி ஆட்சிக்கு வந்தது, அதிகாரத்தில் பாஜகவும் பங்கு பெற்றா பாஜக வேலை சுலபமாக போயிடும். ஆட்சிக்கு வரல, அதிமுக தோற்று போயிட்டு வச்சுக்கோங்களேன், அது தானாக அதுக்குள்ள பிரச்சனை வந்து எடப்பாடிக்கு ஒரு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ பாஜக விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 வாய்ப்பை தேர்தலுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். பொறுத்திருந்து பார்க்கலாம். விருந்தினர்களுக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான தூண்டு கூட்டத்துக்கு கூட்டப்பட்டு